ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அநேகமா நீ இசைக்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதான் இப்படி எல்லாம் பேசுற. அப்படி பேசக்கூடாதா? ஆமா, நீ என்ன எல்லாத்தையுமே புதுசா கேக்குற? ஏதோ புதுசா பிறந்த குழந்தை கத்துக்கிட்ட மாதிரி எல்லாரையும் பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் அப்படி பேசக்கூடாதா? பேசக்கூடாது. ஏதோ வேற பொண்ணு இவன் செவுட்ல அடிச்சிருப்பேன். உன்னை பார்த்தா எதுவுமே தெரியாத பொண்ணு மாதிரி இருக்கு. அதான் அடிக்காம இருக்க. எனக்கெல்லாம் வாப்போன்னு சொன்னா பிடிக்காது. பொல்லாருன்னு அரைஞ்சுவேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எதுக்கு அங்க யாரோ பார்த்து வாங்க நீங்க கூட்டு வந்து காப்பாத்தி வச்சிருக்க? நீங்க அன்னைக்கு என்ன இப்படித்தானே பாத்தீங்க? எப்படி பார்த்த? எல்லாருக்கிட்ட இருந்து பாத்தீங்க. என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. சாப்பாடுலாம் கொடுத்தீங்களே. சோப்பா, சொன்னதே சொல்லுமா கிளிப்புள்ள கதையெல்லாம் இருக்குது. யாரு நீ நீ எதுக்கு இந்த அரண்மனைக்குள்ள இருக்க? இது எங்க அரண்மனைதான்? நீ இந்த அரண்மனைக்குள்ள கிடையாது. இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரி இசை மட்டும்தான். எங்க பாரு, நான் லேஸ்ல எதையும் நம்பவே கிடையாது. ஆனா நானே நம்புறேன். இசைதான் இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரி. அவதான் இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரிங்களுக்கான ப்ரூஃப் என்கிட்ட ஒண்ணு இருக்குது. நான் அதை கூட கிங்ஸ்லி யார்ட்டையுமே கொடுக்கலையே. எனக்கு பின்னாடி ஒண்ணு வச்சிருக்கேன். அதனாலதான் உறுதியா சொல்றேன், நீ இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரி எல்லாம் கிடையாது. எதுக்கு? நான் சொந்தமா இருந்தா என்ன? நீ இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரி எல்லாம் கிடையாது. நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க? அதை விடு. நீ என்ன எல்லாத்தையும் புதுசாவே கத்துக்கிடுத? உனக்கு எதுவுமே யோசிக்க தெரியாதா? அப்படின்னாவா? சரி, உனக்கு யாரு பாத்துக்கிட்டு இருக்கா? ஒருத்தங்க வருவாங்க. அவங்கதான் என்ன பாப்பாங்க. யார் அவங்க? எங்க அத்தைன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க உனக்கு கத்தவே தெரியாதா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் இங்கேதான் இருப்பேன். எவ்வளவு நாள் இங்க இருக்க? பிறந்தல இருந்து நான் இங்கதான் இருக்கேன். முத நான் வெளியில வந்ததே அன்னைக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்பதான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அத நாங்க உன்னை கடத்திட்டுலாம் போனோம். அதே மாதிரி என்ன கடத்திட்டு போறீங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நாங்க உன்னை கடத்திக்கிட்டு போனோம். அது நல்லா இருந்தது. அங்க எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் பேசுனீங்க. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இங்க என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையே. நீ வெளியில போனதே இல்லையா? போனதே இல்ல. எப்பவுமே ஏன் இப்படி மேக்கப் பண்ணிருக்க? நான் இளவரசி இல்ல, இப்படிதான் இருக்கணும். அப்பெல்லாம் இல்ல, நார்மலா இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் அந்த காலத்துல ராணினா இப்படிதான் இருப்பாங்கன்னு இருக்கும். இப்பெல்லாம் அப்படி யாரு இருப்பா? சரி, நீ படிச்சதெல்லாம் எங்க? இங்கதான், அரண்மனைக்குள்ளதான். படிக்க கூட நீ வெளியில போகலையா? அப்படின்னா? அப்படின்னாவா ஸ்கூலுக்கு போனதே இல்ல, படிப்புன்னு தெரியும். ஆனா அதை நான் உள்ளதான் படிச்சேன். வெளியில எல்லாம் போனது இல்ல. போக தெரியாது. நீ போகலையா? போக விடலையா? தெரியாது. அன்னைக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்காக நீங்க கொண்டு விட்டுட்டு போனீங்க? நான் இனி அங்கதான் இருக்க போறேன்னு நினைச்சேன். நீ என்ன பேசுறது புரிஞ்சு பேசுறியா என்ன? அப்படின்னா? அப்படின்னாவா? உனக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பொறுமைலாம் இல்ல. நான் கிளம்புறேன். வேண்டாம், போவாத. அங்க உன்னை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கோத்த கலப்பாத. இப்பதான் என்ன வா போன கூப்பிட்டது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா சொல்லலையா? இப்படிதானே அங்க பேசுனாங்க. அவங்க பேசுனா அதுல ஒருத்திய ஃப்ரெண்டு, ஒருத்திய அத்தை பொண்ணு. அதனால அவங்க அப்படி பேசுனாங்க. நீ என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்போ நான் பேசக்கூடாதா? நான் யாரு உங்களுக்கு? யாரா? நீ எனக்கு எதுவும் கிடையாது. மரியாதையா தான் பேசணும். எப்படி? வாங்க போங்கன்னு தான் பேசணும். வா போன்னு பேசக்கூடாது. கொஞ்சம் மும்பை பக்கம் வந்து பாரு. நான் எப்படி பட்டவன்னு உனக்கு தெரியும். இங்க பல்லு புடுங்க பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் கடுப்புல இருக்கேன். வேற கடுப்பு எடுத்துக்கிட்டேன். நானே இது போக முடியாம இருக்க முடியாம தட்டு வச்சுக்கிட்டு வரேன். அங்க போங்கன்னு சொல்றேன். அப்படி கூப்பிடு. சரி, அங்க போகாதீங்க. உங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கண்காணிச்சு என்ன பண்ணுவாங்க? என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? ஓஹோ, இவ கிட்ட பேசினா பல உண்மை வரும் போலுக்க. அப்படி கண்காணிச்சு என்ன பண்ணுவாங்க? நாய்க்கு இறையாக்கிடுவாங்க. ஏய் தனசேகரே, நாயினாலே ஒன் ஞாபகம் தாண்ட வருது. அப்படின்னா இந்த அரண்மனைக்கும் இந்த நாய் சேகருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. சரி, இப்போதைக்கு போக வேண்டாம். நான் சொல்லும் போது போங்க. அப்பதான் அவங்க இருக்க மாட்டாங்க. நீ இந்த அரண்மனை விட்டு வெளியில போகவே மாட்டியா? போக மாட்டேன். எதுக்கு போகணும்? எங்க போகணும்? வெளியே ஒரு உலகம் இருக்கு. அதை வந்து பாரு. இப்படி மேக்கப் பண்ணிட்டு நாலு செவத்துக்குள்ளே அடைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. வெளியில எல்லாம் அனுப்ப மாட்டாங்களே. ஒண்ணு பண்ணலாமா? என்ன? இங்க இருந்து போகும்போது என்ன கடத்திட்டு போறீங்களா? அன்னைக்கே மாதிரி. பாவமா தான் இருக்கு. இறக்கலாம் பற்றக்கூடாதுப்பா. சரி, நான் கிளம்புறேன். இது வரைக்கும் பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்றதை கேளுங்க. இப்ப போகாதீங்க. அங்க நாயை விட்டுருப்பாங்க.
அந்த நாயி பொல்லாத நாயி கவ்விச்சுனா விடவே விடாது, கொத்தரி எடுத்துரும். நாயினா எனக்கும் அலர்ஜி. இங்க எப்படி இருக்க? இங்க நீ இருக்கியா? நான் இருந்தா என்ன? அது எப்படி ஒரு பொண்ணு கூட நான் இருக்க முடியும்? நான் வரேன். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க அடங்கி போயிருக்கேன். இதே மும்பைலனா ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தாலும் எங்க வேற கேரி. சரி, நான் சொன்னும் போது போனா போதும், இதுல உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம். இந்த அரண்மனை விட்டு வெளியில போகணும் நீ முயற்சிலாம் பண்ணவே இல்ல. நாயை வச்சு கடிச்சு வச்சிருவாங்கல்ல. என்ன சொல்ற? ஆமா, அன்னைக்கு நீங்க என்ன கடத்திட்டு போனீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மறுபடியும் போகிறதுக்கு எனக்கு ஆசை. அந்த வெளியில எல்லாம் பார்த்ததே, உங்க கூட எல்லாம் பேசினதே, நான் எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை பார்த்தேன். அதே மாதிரி திரும்ப போகணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் சாதாரணமாக தான் கிளம்புனேன். நாயை விட்டு கடிக்க விட்டுட்டாங்க. அதான் பயந்து உள்ள வந்துட்டேன். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இளவரசிங்க. அப்ப இளவரசிக்கு இந்த நிலைமை தானா? நான் இளவரசி, ஏன் நான் வெளியில போக கூடாதான்னு கேட்க வேண்டியதானே? நான் கத்தி கூட பேசக்கூடாது. ஏன்? நான் ஏதாவது 2 வார்த்தை தான் பேசலாம். இளவரசி, எனக்கு இந்த அரண்மனை சொந்தம். ஏன் மாப்பிள்ள கிங்ஸ்லேருந்து, இதை மட்டும் தான் நான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா? என்கிட்ட யார் இருக்கா பேசுறதுக்கு? நான் ரொம்ப வருஷமா இதை மட்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த அடிப்படை அறிவு இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? அதே இந்த அரண்மனையில அப்பப்ப யாராவது வருவாங்க போவாங்க, அதை என் ரூம்ல உட்காந்து பாப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். வெளியிலலாம் எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணினேன். நான் அன்னைக்கு உங்க கூட ஒரு வாரம் அங்க இருந்தேனே, அதை வச்சு பாதி கத்துக்கிட்டேன். இவ்வளவு பேசுறிய, இதுல இருந்து தப்பிக்கணும்னு சின்ன வயசுல நீ யோசிச்சிருக்க வேண்டாம்? தப்பிச்சு என்ன பண்ண சொல்றீங்க? நான் எங்க போக முடியும்? ஆனா எனக்கும் சீக்கிரம் வெளியில போயிருவேன். எனக்கும் கிங்ஸ்ல தனக்கும் கல்யாணம் இல்ல. அதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான். இல்ல, நிச்சயமா எனக்கும் கிங்ஸ்ல தனக்கும் கல்யாணம் நடக்கும். ஆல்ரெடி என் கழுத்துல அவர் தாலி கட்டியிருக்காரு. இன்னும் முறைப்படி தாலி கட்டணும், அவ்வளவுதான். மத்தபடி நாங்க இப்ப பொருத்த பண்ணாட்டி தானே. இங்க பாரு, உன் கழுத்துல தாலி கட்டவும் இல்ல. அவன் தாலி கட்டினது இசை கழுத்துல, உன் கழுத்துல எல்லாம் இல்ல. நான் அதான் சொல்றேன்னு, இளவரசி இசைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கிங்ஸின் தாலி கட்டுறதும் இசை கழுத்துல தான், உன் கழுத்துல இல்ல. இன்னொன்னு, நீ உண்மையிலே இளவரசியா இருந்தா கூட கிங்ஸ் உன்னை ஏன் எடுத்து பார்க்க மாட்டான். இங்க பாருங்க, அவர்தான் என் புருஷன். நான் வெளி உலகம் பார்க்கணும்னா அவரால தான் பார்க்க முடியும். இப்படி பேசாதீங்க. சொல்லுதே சொல்லுமா கிளிப்பிள்ளைங்க மாதிரி. உனக்கு அறிவுதான் இல்ல. சொல்லுதே புரிஞ்சுக்க. நீ ஒண்ணு இளவரசினா இல்ல. நான் இளவரசிதான். என்ன கோபப்படுத்தாத. இளவரசி, நீ ஒண்ணு இளவரசினா இல்ல. என்ன கோபப்படுத்தாத. பாய், என்ன சொல்லிட்டு தரல உனக்கு? அதான் உனக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையே. சொல்றதையாவது கேளு. நீ பேசாத, நீ பேசாத. நான் கிங் சத்தன கல்யாணம் பண்ணுவேன். அவர்தான் என் புருஷன், அவர்தான் என் புருஷன். இது சரிப்பட்டு வராது போடுக்க. நீ கேடுங்கட்டு போ, எனக்கு தெரியாது. நீ வெளியில போகாத. பரவாயில்ல, நான் போறேன். போகாத, நாயை வச்சு கடிக்க வைப்பாங்க. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன இப்படி இருக்கா? நீ பாட்டுல இரே, நான் போறேன். போகாத. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இருந்தேன், எனக்கு கோவத்தாலே கேறி பல்லாருன்னு அரைஞ்சிட போறேன். போகாத. அடிச்சிருவேன், கோத்த கலப்பிடாத. போகாத. சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படி பேசாத பேசாத. நீ போகாதன்னு சொல்றேன்ல. இதுக்காவது நான் போறேன்டி. போகாதீங்க. கையெடு. போகாதீங்க. இல்ல, நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். போகாதீங்க. சரி, கையெடு. போக மாட்டீங்கல்ல? சரி, போகல. கையெடு. இப்ப நீ எதுக்காக? நீங்க செத்து போயிட்டா அப்பெல்லாம் எவனும் என்ன தொட முடியாது. நான் யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்கானுங்க. நான் பொறுமையா இருக்கேன், கண்டுபிடிக்கிறதுக்காக. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கையே, இன்னைக்கு இந்த அரண்மனையே இருந்திருக்காது. தர மட்டமாக்கிட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அதனால அடங்கி போய்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் எவனும் என்ன கொல்ல முடியாது. என்ன கொல்லதுக்கு ஒருத்தர் நீ பிறந்துதான் வரணும். ஆனா வாய்ப்பு இல்ல. என்ன ஒருத்தர் கை வைக்கிறது? சாவுக்கு பயந்தவன் இந்த மாணிக்கா இல்ல. அப்படின்னா உங்களை யாரும் சாகடிக்க முடியாதா? எவன் கையாடி நான் சாக மாட்டேன். என் கையால செத்தவன் தான் பல வேலை. அப்ப உங்களுக்கு எதுவும் ஆகாதா? ஆகாது. இதுக்காக நீ அழுத? நீங்க செத்து போயிருவீங்கன்னு அழுத. செத்து போயிருவேன் அழுதியா? செத்து போயிருவீங்கன்னு அழுத. எனக்காக அழுதாளா? ஒரு சிறுவழி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே
உனதிருவிழி தடவியதா அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே ஓதிரட்டுமே உடலின் திரை அதுதான் இனி நிலாவின் கரை கரை மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினி இவை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உறைபனி எதற்காக தடை நீ நீங்க வெளியில போக மாட்டீங்கல்ல? போகல. போயிடாதீங்கண்ண, அப்புறம் செத்துருவீங்கல்ல. அன்னைக்கு என்ன கடத்திட்டு போனீங்கல்ல, என்ன எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க. இங்க பாரு, உன்னை சந்தோஷமா நாங்க பாத்துக்கல, எங்க தேவைக்காக உன்னை கடத்திட்டு போனோம், அவ்வளவுதான். இல்லையே, நல்லா பாத்தீங்களே. நான் சந்தோஷமா இருந்தேன். இனி அங்கேயேதான் இருக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா என்ன கொண்டு விட்டுட்டு போயிட்டீங்க. உனக்கு அங்கதான் பிடிச்சிருந்ததா? ஆமா, அங்கதான் நல்லா இருந்தது. அது சரி, கிங்ஸனை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சியே எப்படி? தெரியும் அதான் எப்படி? தெரியும். அதான் எப்படி? இருங்க காட்டுறேன். என்ன காட்ட போறா? இருங்க நான் காட்டுறேன். என் தங்க பிள்ளை, என் பயிர பிள்ளை, என் சிங்கக்குட்டி. என்னடா சிங்கக்குட்டி? அம்மா. அம்மாவா? எனக்கும் அம்மா ஞாபகமாவே தான் இருக்குது. ஆனா இப்ப நமக்கு போனா அவளுக்கு பிரச்சனை வருமே, அதுக்கு தான் அப்பா கையை கட்டி நிக்கிறேன். இந்த வாழ்நாளும் வர மாட்டேக்கான அம்மா. எல்லாம் சரியாட்டும் வரேங்க. அம்மாவை என்ன சொல்ல? போய் அம்மா கூட்டு வந்துருமா? என் தங்க பிள்ளைக்கு அம்மா வேணுமாம்மா? சரி, என்னாலும் பரவாயில்ல, அம்மா பார்த்துட்டு வந்துருமா? அம்மா நானே என்ன உற்சாகம் வருது. சரி வா, அம்மா பார்த்துட்டு வந்துடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளை தத்தெடுத்துட்டு வந்தா இப்படிதான் கண்ட கண்ட போய் தாலி கட்டது காலைவா. இப்போ ரோட்ல தாலி கட்ட ஆரம்பிச்சா நாளைக்கு தைரியமா வீட்டுக்குள்ள வருவா. ஒரு வாலிய பிள்ளை எப்படி இருக்கணுமா அப்படி இருந்தாதான் மதிப்பே. சும்மா இஷ்டத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை தத்தெடுத்துட்டு வந்தா இந்த ஊர் உலகம் உன்னை வாழ விட்டுருமா? என்ன தலை குனிய வச்சுட்டல நீ. எவனோ ஒரு ஈத்திர பைய வேண்டத வேலை பார்த்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீ இப்படி இருக்க போய் அவன் இப்படி வந்திருக்கா. இதுக்கு பின்னாடி உன் சம்மந்தி தான் இருக்கா. அவளை போய் நாலு கேளு, நாடுகிட்டு சாகுற மாதிரி கேளு. என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா அவ எதுக்கு தூண்டோட போறா? நீ ஒழுங்கா தாலி கட்டி போயிருந்தா கண்டவன் எதுக்கு தாலி கட்டதுக்கு வர போறா? ஓ, என்னாலதான் அவன் தாலி கட்ட வந்தான். ஆமா, ஒன்னாலதான். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா எதுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு கேட்க. இங்க பாரியலே, என்னால ஓயாம அவமானப்பட முடியாது. அதே மாதிரி அந்த பொறுக்கி பையல கல்யாணம் பண்ணதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். அந்த குடும்பத்துல உன்னை நான் கொடுக்கவும் மாட்டேன். இங்க பார், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இனி இந்த ஊர்ல இருந்து எவனும் உன்னை பொண்ணு கட்டிட்டு வர மாட்டான். வெளியில போய் இல்லாத சொல்லி உன்னை கட்டி கொடுத்தாதான் உண்டு. நாம ஊரை விட்டு காலி பண்ணி போய் வெளியூர்ல தான் இனி வாழ போறோம். அங்கதான் எவனுக்காக உன்னை கட்டி கொடுக்க போறேன். ஏதாவது இதுக்கு மேல ஏதாவது நீ பண்ணிக்கிட்டு இருந்த என்னையும் உங்க அப்பாவையும் உசுரோட பார்க்க முடியாது. என்ன பிளாக்மெயில் பண்ணி பாக்குறேன்? என்ன உங்க அப்பனையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேண்டி. நீ எப்படி வாழ்றன்னு நானும் பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா மூட்டை முடிச்செல்லாம் கேட்டுட்டு ஊரை விட்டு காலி போறதுக்கு வழிய பார்க்கணும். இங்க பாருமா, உன் பூச்சாண்டி தனத்துக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. என்னால இனி என் வாழ்க்கையில வேற எவனையும் யாரத்தை பார்க்க முடியாது. எனக்கு புருஷனா அது அவரு மட்டும்தான். என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு தொங்குச்சுன்னா அது சாம் கட்டின தாலியா தான் இருக்கணும். வேற எவனும் தாலி இல்ல என் பக்கத்துல கூட நிக்க முடியாது. அதையும் பார்க்கலாண்டி, பார்க்கலாம். என் புருஷனை தவிர வேற எவனும் என் பக்கத்தை நெருங்க கூட முடியாது சொல்லிட்டேன். இனிமேல் ஏதாவது பேசுன வந்துட்டான் செட்டுப்பட்டவன், என் குடும்பத்தை நாச பண்ணவன். அப்ப கண்டவெல்லாம் தாலி கட்ட வருவா, நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? எவனோ ஒத்த ஈத்திர வேலை பார்த்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இருங்க வர. கலங்கோ இதெல்லாம். என்னடா செல்லம், நம்ம வர. என்ன நடந்தது? ஒண்ணு இல்லைங்க.
ஒண்ணு சொல்லு, என்ன நடந்தது? அதே சொல்லு, என்ன நடந்தது? அவ எப்படி சொல்லுவா? நீங்க வாயை மூட போறீங்களா இல்லையா? என்ன ஏழு, என்ன நடந்தது? ஒரு வழங்காதவன் வேண்டாத வேலை பார்க்க வந்தான். ஆனா ஆனா கண்டிப்பா நம்ம குடும்பமா தான் இருக்கணும். யாருன்னு எனக்கு தெரியல. அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டாரு. உன்கிட்ட வம்பிழுத்தவன் யாரு? அவன் உசுரோடே இல்ல. அப்போ அது கிங்ஸ் நடியா தான் இருக்கணும். என்னடா செல்லம்? வருத்தப்பட்டு இருந்தியா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் முகமே காட்டி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இருங்க. நான் நல்லாதான் இருக்கேன். அக்காவும் முகம் காட்டி கொடுக்குதே. என்னால ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கல. என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பண்ணுனீங்க? நீங்க உங்க கடமையில சரியா இருக்கீங்க. இப்படி இருக்க போய் தான் எனக்கு இன்னும் உங்க மேல மரியாதை வருது. ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுன்னா இப்படிதான் இருக்கணும். பொறுப்பா இருக்கணும். பொறுப்பா இருக்கிறவன் நிச்சயமா பொண்டாட்டியும் பொறுப்பா பாத்துக்கிடுவாரு. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க எதுக்கும் பொறுப்பாக முடியாது. நீ இப்படிலாம் இருக்க போய் தாண்டே உன்னை எனக்கு இப்ப ரொம்ப தேடுது. சத்தியமா சொல்றேன், இவனுக்கு அம்மாவை எப்படி தேடிச்சா அப்படிதாண்டி எனக்கு ஒண்ணு தேடிச்சது. அவனுக்கு அம்மா பார்க்கணும் போல இருந்தது, எனக்கும் அதே மாதிரிதான் உன்னை பார்க்கணும் போல இருந்தது. அம்மாவா? ஐயோ, எதுக்கு ஃபீல் பண்றீங்க? சத்தியமா தாண்டி. கம்பீரமா முரட்டாட்டமான ஆளு இப்படி பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய கம்பீரமான முரட்ட ஆம்பளையா இருந்தாலும் நீ காட்டுற பாசத்துல அடங்கி போயிருந்தேன்டி. வீர ஆண் அப்படிங்கிற ஆணவம் எங்க போச்சுன்னே தெரியல. சரி அம்மா. ஐயோ, இவனை மறந்து போச்சு. என்னடா என்ன தங்கம்? வா, அந்த ரூம்ல பிஸ்கட் வச்சிருக்கேன், தரேன் வா. அம்மா. ஐயோ, பிள்ளைக்கு பசிக்கு நினைக்கிறேன். ஏங்க, அவனுக்கு பசிக்கு நினைக்கிறேன். நான் போய் சாப்பாடு எடுத்து வரையில உட்காருவீங்களா? சரி, அவனை மட்டும் தான் கவனிப்பியா என்ன? என்ன? ஐயா, நீங்களும் சாப்பிடலையா? சாப்பிடல. இருங்க, ஒரே நிமிஷத்துல இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, இங்க வேண்டாம். எங்க அத்தை கதை தான் வந்துகிட்டு போயிட்டு இருப்பா. வாங்க, உள்ள வாங்க. சரி சரி, இதுல உட்காருங்க. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என் பக்கத்துல இரு. பிள்ளை இருக்கா? நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், என் பக்கத்துல வாங்க. எங்க பிள்ளை இருக்கா? சும்மா இருங்க. அது சரி சரி, நீ வேணா அவனுக்கு சாப்பாடு கொடு. சரி. தங்க பிள்ளை, அம்மா பார்த்தாச்சுல? அம்மா. என்னடா? கிங்ஸ் அப்பா அரமணை வரைக்கும் போயிருக்கான். கவின் அப்பா தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கான். வீட்டுல யாரும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்ப உன்னை நல்லா பாத்துக்கிட்ட. உன்னை பாக்கிறதுக்காகவே இன்னைக்கு இது எங்கேயும் விடாம வச்சிருக்கானுங்க. தெளிவா சொல்றா. இப்ப அப்பா பார்க்க போக முடியாதுடா. அப்பா வேணுமா? கிங்ஸின் அப்பா எப்ப வரான்னு தெரியலையே. உன்னை கிங்ஸ் நல்ல பழக்கப்படுத்தி வச்சிருக்கான். என்ன பண்ண? சரி, அம்மா சாப்பாடு தருவாங்க, சாப்பிடு. அதுக்கப்புறம் போலாம். எங்க அப்பா கோபம்லாம் வர ஆரம்பிச்சுட்டு, ஐயோ இருக்க விட மாட்டான் போலுக்க. ஏடா, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம். ஏன் ஏன் வந்துட்டேன். தோசை ஊத்திட்டு இருந்தேன், அதான் நேராயிட்டு. அவன் கிங்ஸ்கிட்ட போகணும்னு அடம் முடிச்சுட்டு இருக்கானே. சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க. இருங்க, உங்களுக்கும் தோசை ஊத்தி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. போலாம், சாப்பிட்டுட்டு போலாம். அவனுக்கு கிங்ஸ்க்கு கோவம் அந்த மாதிரியே வருது, கண்ட்ரோலே பண்ண முடியல. சின்ன பிள்ளைல கிங்ஸ்ல இப்படிதான் ஒரு விஷயத்த சொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பான். உன்னை வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். சேம் அவனே மாதிரி பண்றான். சரி, இருங்க, நான் உனக்கு தோசை ஊட்டி விடுறேன். அம்மா சாப்பாடு ஊட்டி விடுவேனா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட கூட்டு போவாங்களா? அடே, உலச்சு மூணுல உள்ள உனக்கு என்ன இவ்ளோ கோவம் வருது? அப்பா என்ன கோவப்படுறான் பாரு. என்னடா இப்படி கோவப்படுற? அப்பா நீ தானே அம்மா பார்க்கணும்னு அப்பா கூட்டு வந்திருக்க. ஆமா, அவனே தான் பாப்பா பார்க்கணும் தான். என்னம்மா? சப்பா, முத உங்க சாத்த போறேன். முத ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பா கூட்டு போவாங்க. அம்மா பேச்ச கேப்பல நீ. நடக்கட்டும். எவ்வளவு நாள் இப்படி நடக்குன்னு நானும் பாக்குறேன். தாலி கட்டி குடும்பம் நடத்துறவிய கூட இப்படி இருக்க மாட்டாவ. இவ இருக்கிற லட்சணத்தை பாரு. ஐயோ, எல்லாம் எத்தால எழுத்து. தாலி கட்டிக்காம பொண்டாட்டியானா, பிள்ளை பெத்துக்காம தாயாயிட்டா. இந்தம்மா, இன்னும் ஒரு வாய் சாப்பிடுமா? இன்னும் ஒரே ஒரு வாயுமா? நல்ல பிள்ளை, என் வயிறம்.
என் தங்க பிள்ளை. அப்படியே என்னை கொஞ்சம் கொஞ்சிறது. சும்மா இருங்க. என்னட்டு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? ஏங்க, அவன் விவரமானவன். சும்மா இருங்க. அதனால கையை கட்டி நிக்க. இதுல இருந்து வச்சுக்க. சிரிக்கவா செய்ற? இது இடுப்பு பக்கல. என்ன பண்றீங்க? நான் இல்ல. நீ சாப்பிடுங்க. நீ சாப்பிடியா? ஐயோ, வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சும்மா இருங்கங்க. நான் இடுப்பு கல்லது அவனுக்கு எப்படி தெரியும்? நீ இடுப்பு கிள்ளது எனக்கு கூச்சமா இருக்கு. உனக்கு கூச்சமா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அழகா இருக்கு. கொன்னுறேன். எங்க வேண்டாங்க. கத்தாதடி. அப்ப நீங்க இடுப்பு கிள்ளாம இருங்க. அம்மா, ஒண்ணு இல்லடா. ஐயோ, எங்க சும்மா இருங்கங்க. கிக்கு ஏறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே. என்கிட்ட ஓட்ட வாங்க போறீங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாதீங்க. பார்த்தா உங்க அம்மா கண்ணை மூடிட்டு போவாங்க. சும்மா இருங்க. நீ சாப்பிடுற ராஜா. என்னை கொஞ்சம் பாருடி. ஒருத்தன் பசியில் உட்காந்துருக்கான். ஐயோ, மறந்துட்டேன். இருங்க, சாப்பாடு ஊட்டி விடுறேன். நான் அதை பண்ணு. ஊட்டி விடு. சேட்டை பண்ணும் போது பயங்கர சேட்டை, குழந்தையா இருக்கும் போது அப்படி குழந்தையாவே மாறிடாது. அது என்னமோ தேடி உங்ககிட்ட மட்டும் அப்படி நான் மாறிடுறேன். அப்பா, என்னம்மா? என்ன ராஜா? அவனுக்கு தூக்கம் வருதான். அப்படியா? சரி, இரு வரேன். ஏங்க, அவனை தூங்க வச்சுட்டு அப்புறமா உங்க சாப்பாடு ஊட்டி விடுதேன். ஆமா, அவனதான் தூங்க வைக்கணும். சீக்கிரம் தூங்க வை. உங்க சேட்டைக்கு ஒரு அளவே இல்லையா? உள்ள தூக்கத்துல உட்காந்துருக்கான். அவனை தூங்க வை. உங்களுக்கு சாதகமா பச்சுது. இன்னும் இல்லையா? அப்பப்போ கடவுள் எங்களுக்கு கர்ம கட்டு வரல. உங்களை ராஜா தோண்டிட்டான். இப்ப அதுக்கு என்ன? இப்ப அதுக்கு என்னவா? யாரும் இல்ல. சும்மா இருங்க, அம்மா இருக்காங்க. உங்க அம்மா தானே? சரி, கலவடிச்சிட்டு வரேன். ஐயோ, வேண்டாங்க. எங்க வேண்டாம். அப்ப நீ அட எங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க? சொல்லு. சரி, நேரம் இராம அதான் ராஜா தூங்கிட்டானே. அவன் இங்க தூங்கட்டும். நாளைக்கு காலையில கூட்டிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க, ரொம்ப நேரம் ஆக போகுது. கட்டாயமா நான் போகணுமா? அது கட்டாயமா நான் போகணுமா? ஆமா, போகணும்ல. கட்டாயமா போகணுமா? அது ஆமா, போகணும். கிளம்புங்க. கட்டாயம் போகணுமா? கிளம்புங்க, நேரம் ஆகுது. சரி. அது இங்க பாருங்க, உங்க வீட்டுல நீங்க மெத்தையிலே தூங்கினவங்க. இங்க ஒரு கட்டில தான், அதே ராஜா தூங்கிட்டான். அதான். அவ்வளவுதானா? நான் கூட பயந்துட்டேனே. கட்டில நான் என்னடே? இங்க பாருங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு மேல கிடையாது. கிளம்புங்க. அது இப்ப நான் எப்படி கிளம்புறேன்னு மட்டும் பாரு. சரி, கிளம்புங்க. கிளம்பிட்டேன். இப்ப பாரு. சொன்ன உடனே கிளம்பிட்டாங்க. பாரு எப்படி கிளம்புறேன்னு பாரு. இது என்ன பண்றீங்க? கதவை அடைச்ச. எப்படி? கொன்னு கதை திறந்து வெளியில போங்க. முடியாது. ஆடாதீங்க, வெளியில அம்மா இருக்காங்க. போங்க. அதுக்குதான் கஷ்டப்பட்டு நான் கதவை அடைச்சனாக்கோ. அது திறக்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் வேணா திறக்கட்டுமா? வேண்டாம், உன் கையால திறக்க வேண்டாம். சும்மா இருக்க. வேண்டாம். போக முடியாது. நானே போகல. நீங்க கிளம்புங்க. சரி, லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ண சொன்னேன். சுவிட்சில மட்டும் கை வச்சிங்க. அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வேண்டாம். லைட்டு தானே, தூக்கமே வராது தெரியுமா? உங்ககிட்ட கேட்கக்கூடாது. சுவிட்சுங்க. உங்கள இது என்னடி கேள்வி? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த பாரு, இந்த குண்டுக்கு மண்ட கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது. சொல்ல போனா நம்ம நல்லா அதிகமா பேசவே மாட்டேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது பேசுறேன். சந்தேகமா எங்க அம்மா கிட்ட எங்க அண்ணன் எல்லாம் கேட்டுப்பாரு. நான் பேசுவேன் நானே. இல்ல நான் பேசிதான் யாராவது பாத்துருப்பாங்களா? எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்காது. பேசுறது பிடிக்காதா? நான் பேசவே மாட்டேன். செயலை மட்டும் தான் காட்டுவேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் செயல் கொஞ்சம் கம்மி, பேச்சு கொஞ்சம் அதிகம் தான். நல்லாதான் இருக்கு. பேச பேச நல்லாதான் இருக்கு. அப்படி இல்ல, என்கிட்ட முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க. என்கிட்ட பேச மாட்டாங்க விட என்ன பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் பயம் இருக்கும். பயத்துல என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் கட்ட நெட்டா பேசுவேன். ஒரு வார்த்தை பேசினாலும் கடக்க பேசுவேன். அதனால யாரும் என்கிட்ட பெரும்பாலும் பேச மாட்டாங்க. அவசியம் இல்லைன்னா பேச மாட்டேன்.
ஆசையா இருந்தாலும் ரொம்ப பேச மாட்டேன். அப்பா அப்படியே எனக்கு ஆப்போசிட். அதனால நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. நான் எந்த பொண்ணையும் விரும்பல. அதை மட்டும் நான் நம்ப மாட்டேன். அழகா இருக்கீங்க. அது எப்படி உங்களை யாரும் லவ் பண்ணாம இருந்திருப்பாங்க? நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. சரி, நீ இவ்வளோ கேட்கறனால 12th படிக்கும் போது நினைக்க ஒரு பொண்ணு வந்து சொன்னா. நான் ஏறெடுத்து கூட பார்க்கல. அந்த பொண்ணு என் கிளாஸ்னு கூட எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. என்னது பிளஸ் டூல விரும்புனீங்களா? பொண்ணு நான் ஒன்றும் விரும்பல. அந்த பொண்ணு டீச்சர்ட்ட மாட்டிக்கிட்டா. அப்போ எதுக்குன்னு கேட்கும்போது இப்படி என்ன லவ் பண்ணதா போட்டு உடைச்சிட்டா. எனக்கு வந்தது பாரு கோவம். என்ன பண்ணுனீங்க? நேரா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பிள்ளை ஒழுங்கா வளங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள அது என்னமோ தெரியல, எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் காதல் வரல உன்னை தவிர. அதுலயும் உன்னை பார்த்த அன்னைக்கே நான் 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி கற்பனை பண்ணேன் பாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது நான் தான். நானு உன்னை பார்த்த அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்னா சரி. எங்க ஸ்டேஷன்ல இருந்து வரும்போதே உன் நினைப்பாவே தான் இருந்தது. ஏடா முத இந்த கிங்ஸ் ஒரு பொண்ணு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்தேன். நான் என்னைக்கும் பகல தூங்கவே மாட்டேன். அன்னைக்கு என்னன்னே தெரியல, எனக்கு படுத்து கனவு காணணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. வந்து படுத்த உன் கூட வாழ்ந்த மாதிரி கற்பனை பண்ணினேன். என்னையே நான் மறந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். இந்த கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழி திருங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எனக்கு இன்னைக்கு எனக்கு மனசே வரல. அப்படியே படுத்துட்டு அதை கற்பனை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. உன் கூட வாழ்ந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னால எழுந்திக்கவே முடியல. அப்படியே நைட்டு வந்தது, நான் எந்திக்கவே இல்லை. அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நானாவே இல்லை. எனக்கு என் மேல சந்தேகம். நான் கிங்ஸின் தான் நானு. அது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் நினைச்சதும் இல்லை. என் மனசுக்குள்ள எந்த பொண்ணும் வந்ததும் இல்லை. எப்படியாவது உன்னை என் மனைவி ஆக்கணும்னு என் மனசு சொல்லிச்சு. அதனால காலையில டேவிட கூப்பிட்டு நீ சொன்ன காலேஜுக்கு உடனே வந்துட்டேன். வந்து பார்த்தா நீ காலேஜ்ல இல்ல. அப்படி வந்தது பாரு எனக்கு கோவம். அப்புறம் தான் தெரியுமே உன்னை இப்படியோ கண்டுபிடிச்சு எப்பா உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாரு. அது என்ன, எத்தனையோ பொண்ணுங்க உங்களை விரும்பினாங்க. அவங்க மேல வராத காதல் என் மேல மட்டும் எப்படி? அதான் எனக்கும் தெரியல. உன்னை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு. அது வரைக்கும் யாருக்குமே என் மனசுல இடம் கொடுக்கல. யாருக்காகவும் என் மனசை திறந்து கொடுக்கவும் இல்லை. உனக்காக என் மனசை நான் திறந்தேன். உள்ள உட்காந்துக்கிட்டேன். திறந்தது மட்டும் இல்ல, உன் கூட வாழவே ஆரம்பிச்சேன். சத்தியமா நான் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நேசிப்பேன்னு சத்தியமா நானே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிச்சேன். சொல்ல தெரியல. ஐ லவ் யூ. அது பொய்யை சொல்லும் உன் இதயம் கேட்ட அது பொய்யை சொல்லும். மடக்கொண்ட மலர்கள் மறந்தது எனக்கு மதுரசம் மறந்தட்டுமா. விடுகின்ற வரையில் முடிகின்ற வரையில் கவிதைகள் எழுதட்டுமா. ஐ லவ் யூ டி. இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐ லவ் யூ டி. நான் அடிக்கடி ஒன்று நினைப்பேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 திருப்பாது உன்னை பார்த்து ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லணும்னு சத்தியமா சொல்லுவேன். அப்படியா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். கல்யாணம் முடிஞ்சு நீ குடு கிளவி ஆனாலும் சொல்லுவேன். சரி, நான் கிளவி ஆனாலும் இதே மாதிரி என்ன லவ் பண்ணுவீங்களா? இதே ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? இதை விட அதிகமாவே பண்ணுவேன். நீ எத்தனை வயசானாலும் சரி, உன் மேல இருக்கிற ரொமான்ஸ் மட்டும் குறையவே குறையாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன். இன்னும் காதலிப்பேன், காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். உண்மையிலே நீங்க காதல் மன்னன். இல்லடி, நீ கொஞ்சம் அதிசயமான பிறவிதான். ஏன் தெரியல, உன்னை எனக்கு ஏன் அவ்வளவு பிடிச்சது? என் வாயிடா. சத்தியமா எனக்கு அதிகமா பேசுற பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீ ரொம்ப பேசுவ. ஆனா எனக்கே உன்னை பிடிச்சது. போங்க, நான் இவன்கிட்ட பேசவே மாட்டேன். பேசு. நீ பேசுறது எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? சரி, ஸ்கூல் டைம்ல தான் நீங்க லவ் பண்ணல, காலேஜ்ல? இப்போ உனக்கு என்ன தாண்டி தெரிஞ்சுக்கணும்? அதான் சொல்றேன், ஒண்ணு தரணும் யாரையுமே விரும்பல. இனி வாய்ப்பு வந்தா கொன்னுருவேன். அதெல்லாம் வராது. வந்தது என்ன? வராதடி. எப்படி வரும்? நீ நங்குறம் போட்டு உட்கார்ந்துருக்கடி. அவ்வளவு லேஸ்ல நீ இருந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. சரி, நீங்க பிளஸ் 2 எல்லாம் படிக்கும் போது எப்படி படிப்பீங்க? இந்த மாதிரி நேரத்துல இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாடி. தனிமையான ரூமு, நல்ல கட்டில் மெத்த, அழகு மாதிரி பொண்டாட்டி, இப்ப இது தேவைதானாடி? கட்டாய தேவை. சொல்லுங்க.
அப்பா நானே வர வர ரொம்ப பேசுறேன் பத்தியா. நான் கேட்டிருக்க சொல்லுங்க. அப்போ நான் கேட்டலாம் நீ கொடுக்கணும். அத்தா குடுக்கேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே. ஆனா நான் கேட்கறதுக்கு நீங்க பால் சொன்னாதான் கொடுப்பேன், அது தெரியும்ல. அதுக்காக வேண்டி பொறுமையா எதுக்கு போக சொல்லிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் ரெண்டு கூட. அதெல்லாம் முடியாது, நீங்க அதை வாங்கினா அப்படி சொல்ல மாட்டீங்க. சத்தியமா சொல்ல வேண்டி. கண்ணத்துல மட்டும் ஒண்ணே ஒண்ணு கூடடி. முடியாது. சரி நெத்திலியாவது கூடாண்டி. முடியாது. ராட்சசி ஈவரக்கல்ல உனக்கு. அதெல்லாம் இல்ல. சத்தியமா உனக்கு ஈவரக்கமே இல்ல. என்ன பார்த்தா உனக்கு ரொமான்ஸ் வரல. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அடி பாதவத்தி. எதுக்கடி கண்ட்ரோல் பண்ணணும் கூட. இங்க யாரு இருக்கா சொல்லு. அதுக்கு தானே பயமா இருக்கே. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பப்பா வந்து எட்டி பாப்பாங்க. இங்க யாரும் இல்ல. நான் உங்களை நம்ப மாட்டேன். என் மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையாடி. உங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே இப்படி இருக்கேன். எல்லா விதத்திலயும் நம்பலாம், இந்த ஒரு விஷயத்துல உங்களை நம்ப முடியாது. பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. முடியாது. சொல்லுங்க, 11th 12th படிக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன இப்ப இருக்க மாதிரி தான் இருப்பேன். கொஞ்சம் சித்து உடம்பா இருக்கும் அவ்வளவுதான். இப்படிதான் இருப்பீங்களா? எங்க கிளாஸ்லயே நான் தான் வளர்த்தி. இதே மாதிரிதான் இருப்பேன். கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. எங்க அண்ணனே ஆச்சரியப்படுவான். 14-15 வயசு பையன் மாதிரியே இல்லடா உன்னை பாக்குறதுக்கு அப்படிமா. அப்பவே 20 வயசு பையன் மாதிரி தான் இருப்பேன். ஓவர் வளர்ச்சி. அது என்னமோ உண்மைதான். எங்க கிளாஸ்லயே நான் தான் வளர்த்தி. கிளாஸுக்கு கட்டத்துக்குலாம் போக மாட்டேன். எப்பவும் ஒரு பீரியட் 1.5 பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். ஏன்? பிசினஸ்ல ரொம்ப கவனம் எனக்கு. பிசினஸ் பார்த்ததுல அதை விட்டுருவேன். அப்புறம் எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஓடுவேன். எங்க ஜானன் இல்ல, அவன் தான் பெரும்பாலும் கூட்டிட்டு போவான். அவன் கூட இருக்கனால எனக்கு பயமா இருக்காது. நான் பாட்டு கிளாஸ்க்குள்ள போயிட்டே இருப்பேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் தானே. சத்தியமா நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். நல்லா படிக்கவும் செய்வேன். அதே இடத்துல கிளாஸுக்கு அதிகமா போக மாட்டேன். எனக்கு இயற்கையாவே படிக்கிற திறமை உண்டு. அதனால நல்லா படிப்பேன். அந்த கிளாஸ்க்கு அதிகமா போக மாட்டேன். பிசினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பிசினஸ் தான் முழு கவனம். அப்புறம் வெளிநாட்டுக்கு என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. எதுக்கு? ஒரு 3 வருஷம் டிகிரி அங்கதான் முடிச்சேன். எதுக்கு வெளிநாட்டுக்கு போனீங்க? இங்க பகை கொஞ்சம் அதிகமாயிட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தது. அம்மா அப்பாவுக்கு பயம். ஒரே பையன் இல்ல, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஜானனும் இல்ல கொஞ்ச நாளைக்கு நீ வெளிநாட்டுல இருந்துட்டு வா, உன் உசுருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னான். அதனால போனேன். அப்புறம் அங்க டிகிரி முடிச்சுட்டு இங்க வந்தேன். வந்ததுல இருந்து ஒரே சண்டை தான். பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, அப்படி இப்படின்னு வந்துட்டே இருந்தது. அப்புறம் லா காலேஜுக்கு போனேன். அப்புறம் கடைசியில நிறைய கோர்ஸ் போட்டிருந்தேன். அப்பா ஓவர் அறிவு. அப்படி இல்ல, நான் விஷயங்களை கத்துக்கணுங்கிறத ரொம்ப ஆர்வம். பிசினஸ்க்கு எல்லாமே தேவைப்பட்டது இல்ல. இதெல்லாம் எப்படி படிப்பீங்க? டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பேன். படிக்கும் போது அறிவு வளரும். அதனால எப்பா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சரிடி, நீ கேட்டதுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டல. இப்ப மது கூட உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வாங்குறதுக்காக நான் எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. அப்படி இல்ல, உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரியணும்ல. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியல. எப்பமா தனிமை கிடைச்சாலும் உங்க சினிமிசம் தான் இருக்கிறத தவிர எதுவும் மன விட்டு பேச முடியல. கல்யாணம் முடிஞ்சா மட்டும் என்ன எங்கிட்ட மன விட்டா பேச போறீங்க. அப்பவும் அந்த ஆள் தான் பார்க்க போறீங்க. அதான் இதை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். சத்தியமா நான் சொல்றேன். கியூட்டா பேசுவான். அப்படி பூ மாதிரி இருப்பான். சரி உனக்கு கூட கொடுத்துட்டு பேச. அப்பதான் இனிமே நீ எதுக்கிட்ட நான் பதில் சொல்லுவேன். நிஜமா? ஆமாடி, நிஜமாதான். நிஜமா? நிஜமா. உங்க அத்தை பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்ததுல? அப்பா உனக்கு கொடுடி. இந்த ஒண்ணே ஒண்ணுதான். நீ குடு, நான் பதில் சொல்றேன். மாட்டேன். அப்ப நீ கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். கொடுத்து தொலைறேன். அப்படிலாம் இல்ல, ரொமான்ஸா கொடுக்கணும். உங்ககிட்ட இருந்து வாங்கக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கேன். ஒழுங்கா குடுடி. போதுமா? இதுக்கு பேரு முத்தமாடி. முத்தன்னா என்ன தெரியுமாடி? அது கண்டிப்பா உங்களுக்கு தானே தெரியும். அதுதான் பஞ்சம் இல்லாம கொடுப்பீங்களே. பரவே, முத்தன்னா அப்படி இருக்கணும். இது என்னடி? முடியாது, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி அப்படி சாஞ்சுக்க. உங்கள நல்லா இருக்குடி. இருக்கும் இருக்கும். சத்தியமா செம்மையா இருக்கு. சரி சரி, உங்க அத்தை பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்ததுல, அது எப்படி போச்சுது? அது எங்க போச்சுடி? நான் தான் நிப்பாட்டினேன். என்னால ஏத்துக்க முடியலடி. எங்க ஜானனுங்கிட்ட எவ்வளவு சொன்னேன், கேட்க மாட்டேன்னுட்டான். 20 வயசு 19 வயசா தான் எனக்கு ஆயிருந்தது. இதுக்காக அந்த ஏற்பாடு பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அழகா சிரிக்கிறேன். போதாது. சரி ஒண்ணு கூட வேணும். சரி, நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்க. என்ன கேட்கணும்? இப்போ நீங்க யார லவ் பண்ணீங்க, என்ன ஏதுன்னு நான் கேக்குறேன். அதே மாதிரி நீங்க என்கிட்ட கேட்க மாட்டேங்க. தொலைச்சு ஒரு பொண்ணுகிட்ட கேட்கறது ஒரு ஆணுகிட்ட கேட்கறது ஒண்ணா? என்னால கேட்க முடியாது. உன் மனசுல நான் மட்டும் தான் இருந்திருக்கணும். என்னால விட்டு கொடுக்க முடியாது. நான் எந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னு என்னால கேட்கல முடியாது. அதை நான் கேட்டுக்கிட மாட்டேன்.
அதை கேட்கிற சக்தி எனக்கு இல்ல. அட மக்கே, என் மனசு யாருமே இல்ல. சரி. ஆனா ஒருத்தங்களை நான் நேசிச்சேன். ஏண்டி அதை பத்தி சொல்லாத. ஐயோ அப்படி இல்ல. அவங்க என் மாமா. அவங்க பேரு உங்க அண்ணன் பேர் தான் தெரியுமா? அப்படியா? ஆமா, எங்க மாமா. எங்க மாமாக்கு நான் தான் உசுறு தெரியுமா? சரி, வேற டாபிக் ஏதாவது பேசலாமா? இல்ல, நான் சொல்லணும். என்கிட்ட அவ்வளோ பாசமா வெளியாட்கள் யாருமே இருந்ததே கிடையாது. எங்க மாமா என் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க. ஒரு வாட்டி நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு கொடையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தேன். எங்க மாமா பார்த்தாங்க. ஐயோ, என் கட்டி தங்கம் என் செல்ல நடந்து போகுதுன்னு என்னை தோல்ல தூக்கி வச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்போ நான் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் சங்கோஜமா தான் இருந்தது. என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு தானே, எனக்கு சங்கோஜமா தான் இருந்தது. ஆனா எங்க மாமா என்னை தூக்கின விதமும் சரி, என்னை தூக்கி சமந்த விதமும் சரி, எனக்கு எந்த சங்கோஜத்தையும் கொடுக்கவே இல்லை. அவங்க என்னை தூக்கி சமந்ததுல ஒரு தகப்ப பாசத்தையும் ஒரு தாயோட பாசத்தையும் நான் உணர்ந்தேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அன்பு கிடைக்கும் தெரியுமா? அதே மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் எனக்கு காதல் இருக்கும். ஆனா மீதி நேரம் எல்லாம் இங்க எனக்கு அப்பாவா சொல்ல தெரியல. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட பாசமா இருப்பாங்க. சத்தியமா தான் சொல்றேன். உங்களை ரொமான்ஸ பாக்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் எனக்கு நீங்க தாயாவும் தாப்பனாவும் தான் தெரியுவீங்க. என்ன அக்கறையா தேடதா இருக்கட்டும், என்ன அக்கறையா பாத்துக்கிறதா இருக்கட்டும், அக்கறையா பாதுகாக்கதா இருக்கட்டும், உங்க பாசத்துக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. நீ சொத்து இல்ல, என் உசுறு இல்ல, நான் என்ன பாதுகாக்கணும். அதான் இதே மாதிரி தான் அந்த மாமாவும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. என்ன அவங்க வீட்டு இளவரசி இளவரசின்னு சொல்லுவாங்க. அவங்க காட்டுற பாசத்துக்கு நான் முழுசா அடிமையாயிட்டேன். அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு மாறிட்டேன்னா பாருங்களேன். அப்பான்னு கூப்பிட்டேன். ஆமா, மாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன்னா எனக்கு அதை பிடிக்கவே இல்லை. அப்புறம் நானே எங்க மாமா கிட்ட நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டான்னு கேட்டேன். தங்கம், என் வயிறு நீ அப்பானே கூப்பிடுன்னு என்ன சொல்லிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க கையை பிடிச்சிட்டே நான் ஓடுவேன், கையை பிடிச்சிக்கிட்டு நடப்பேன். மாமான்னு சொன்ன ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால அப்பானே கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன். சரி, வேற டாபிக் பேசலாமா? இல்ல, நான் சொல்லது எங்க மாமா செத்து போச்சு. என் மாமா எங்க அப்பா செத்து போச்சு. அது வந்து அழாத